அண்ணி இரவு நேரத்தில் என்னை தேடிவிட்டு என் அருகில் வந்து படுத்தாள். எனக்கும் பொறுமை இல்லை. நானும் அவளோடு இரவு முழுவதும் பேசிக் கொண்டிருந்தேன். என் பெயர் கோகுல். நான் நன்றாக படித்து ஒரு நல்ல வேலை செய்து குடும்பத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்த வேண்டும் என்று என் அப்பா அம்மா விரும்பினார்கள். பட்டப்படிப்புக்குப் பிறகு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று அவர்களும் நினைத்தார்கள். பனாய், எனக்கு என் கிராமத்தில் வசதியான வாழ்க்கையை விட்டு போக விருப்பமில்லை. நான் கிராமத்தில் ஒரு பால் பண்ணையில் வேலை செய்து மாதம் 5000 ரூபாய் சம்பாதித்தேன். இது என் அப்பா அம்மாவின் எதிர்பார்ப்பை விட மிகவும் குறைவாக இருந்தது. காலம் செல்லச் செல்ல என் நண்பர்கள் வேலை தேடி நகரத்திற்கு புறப்பட ஆரம்பித்த போது நானும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நகரத்துக்கு போய் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. எங்க அப்பா என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்தார். நீ பிரதாப்பின் அருகில் போ. உன் ஆவணங்களை அவன்கிட்ட காட்டு. அவன் உனக்கு ஏதாவது கம்பெனியில் வேலை வாங்கி தருவான் என்று சொன்னார். அப்பா உடனே பிரதாப் அண்ணனுக்கு போன் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். பிரதாப் அண்ணன் என்னை அன்போடு அழைத்தார். 2 நாட்களில் நான் நகரத்திற்கு போக எல்லா ஏற்பாடுகளையும் செய்தேன். பிரதாப் அண்ணன் ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அவர் தன் மனைவியுடன் நகரத்தில் ஒரு அழகான வீடு கட்டிக் கொண்டிருந்தார். அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தபோது எனக்கு கொஞ்சம் பொறாமையாகவும் இருந்தது. எனக்கும் இப்போது கிராமத்திற்கு திரும்ப போக விருப்பமில்லை. நகரத்தில் என் காலை ஊன்ற வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. பிரதாப் அண்ணன் என் ஆவணங்களை பார்த்து ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தார். இப்படி என் புதிய வாழ்க்கை தொடங்கியது. நான் பட்டப்படிப்பு வரை நன்றாக படித்திருந்தேன். அதனால் எனக்கு ஆரம்பத்திலேயே 20000 ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்தது. நான் அண்ணன் வீட்டில் இலவசமாக இருக்க விரும்பவில்லை. ஏன்னா நகரத்தில் இருக்கிறது அவ்வளவு சுலபமில்லை. நான் அவங்க வீட்டுக்கு வந்து 2 நாட்கள் தான் ஆகியிருந்தது. அதற்குள் வீட்டில் 1 லிட்டர் பால் பயன்பாடு அதிகமாயிருந்தது. நகரத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்ந்தால் செலவு தானாகவே அதிகமாகும். அண்ணி என் முன்னால் எவ்வளவு சந்தோஷமாக சிரித்து தோன்றினாலும் உண்மையில் அவர் எவ்வளவு துக்கமாகவும் அதிருப்தியாகவும் இருந்தார் என்பது எனக்கு தெரிய வந்தது. அவரது நடத்தையிலிருந்து இது எனக்கு தெளிவாக புரிந்தது. ஒரு இரவு சுமார் 12 மணி அளவில் எனக்கு பசித்தது. இது எனக்கு புரியாதது. நான் வேலைக்கு வந்த பிறகுதான் இரவு உணவு சாப்பிடுவேன். அண்ணன் வரும் நேரம் எப்போதும் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்காது. அவர் பெரும்பாலும் நள்ளிரவில்தான் வீட்டுக்கு வருவார். அன்றிரவு பசியால் எனக்கு தூக்கம் வரவில்லை. அதனால் சமையலறைக்கு போய் ஏதாவது சாப்பிடலாம் என்று நினைத்தேன். நான் என் அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அண்ணன் குடித்த மயக்கத்தில் இருப்பதை பார்த்தேன். அண்ணி அவரை பிடித்துக்கொண்டு அவர்கள் அறைக்கு அழைத்துச் சென்றார். இதை பார்த்த நான் உடனே அவருக்கு உதவினேன். அண்ணனை அவர்கள் அறையில் விட்ட பிறகு நான் சமையலறையில் ஏதாவது சாப்பிட தேடிக் கொண்டிருந்தேன். அப்போது திடீரென்று அண்ணி அங்கு வந்தார். சிரித்துக் கொண்டே, கோகுல், நீ சமையலறையில் என்ன தேடிக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். எனக்கு பசியாக இருந்தது. அதை சொல்ல எனக்கு வெட்கமாக இருந்ததால், ஒன்றுமில்லை, தண்ணீர் குடிக்க வந்தேன் என்று பொய் சொன்னேன். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே, தண்ணீர் கிளாஸ் உன் முன்னாடியே இருக்கே. கண்டிப்பாக நீ வேற எதையாவது தேடிக் கொண்டிருக்கிற. இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று கேட்டார். அவருடைய இந்த கேள்விக்கு நான் மெதுவாக வெட்கப்பட்டேன். மெதுவாக, உண்மையா எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி என்றேன். அண்ணி சிரித்துக்கொண்டே, அவ்வளவுதானே? இதுல வெட்கப்படுறதுக்கு என்ன இருக்கு என்று சொல்லி உடனே பிரிட்ஜிலிருந்து மீதமுள்ள உணவை எடுத்து, உட்காரு, நான் சூடு பண்றேன் என்றார். சிறிய நேரத்தில் அவர் என்னை சாப்பிட அழைத்தார். நானும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே எதிரில் உட்கார்ந்திருந்த அண்ணியை பார்த்து இயல்பாக கேட்டேன், அண்ணி, நீங்க சாப்பிட்டீங்களா? அப்போது அவர் சில நொடிகள் தயங்கினார்.
பிறகு ஒரு சின்ன சிரிப்புடன், நான் உங்க அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவர் முன்னாடியே வயிறு நிரம்ப சாப்பிட்டிருக்கார். இப்ப நீங்க சாப்பிடுவதை பார்த்தா என் வயிறு நிறைஞ்சிடுச்சு என்றார். இங்கு நீங்கள் கொடுத்த உரை முடிவடைகிறதையோ